தனிமை பாகம் 2. தனிமை 2 வகைப்படும். அதாவது இளமையில் தனிமை, முதுமையில் தனிமை. இளமையில் தனிமை என்பது 4 நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் சென்று சந்திக்க முடியும். நமக்கான பணிகள் அத்தனையும் சுயமாக நாமே செய்து கொள்ள முடியும். ஆனால் முதுமையில் தனிமை என்பது இருப்பதிலேயே கொடுமையிலும் கொடுமையானது. இருக்கும் வரை அனைவருக்காக உழைத்துவிட்டு முதுமையில் அப்பாடா என்று உட்காரும்போது நாம் யாருக்கும் தேவையில்லாதவர்களாக, யாருக்கும் பயனில்லாத போது, சுயமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது தனிமை இருக்கிறதே, அதைவிட கொடுமை உலகத்தில் வேறு இல்லவே இல்லை. இதுதான் முதுமையில் தனிமை. முதுமையில் தனிமை ஒரு தேவையில்லாத ஒன்று, ஒரு கொடுமையான ஒன்று. ஆமாம், நாம் யாருக்கும் தேவையில்லாதவர்களாக, யாருக்கும் பயனில்லாத பொழுது